Good morning student. 8th Social Science Term 3 Civics Unit 1 Defense and Foreign Policy பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை இந்த லெசன் வந்து பார்க்க போகிறோம். இந்த லெசனில் வந்து பார்த்தோம்னா த இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ் இந்திய ஆயுதப்படைகள், பார்லிமெண்ட்ரி டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் துணை இராணுவ படைகள், ஃபாரின் பாலிசி ஆஃப் இந்தியா இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கைகள், இந்தியா ரிலேஷன் வித் நெக்பரிங் கண்ட்ரி அண்டை நாடுகளோட இந்தியாவினுடைய உறவு, இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த லெசனில் வந்து பார்க்க போகிறோம். இந்தியா இஸ் எ பீஸ் லவ்விங் கண்ட்ரி. இந்தியா அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா அமைதியை விரும்பக்கூடிய ஒரு நாடு. இந்தியா ஹேஸ் ஆல்வேஸ் மெயின்டைன் ரிலேஷன்ஷிப் வித் ஆல் த அதர் கண்ட்ரீஸ். இந்தியா வந்து பார்த்தோம்னா பொதுவாக அனைத்து நாடுகளிடமும் குறிப்பாக அண்டை நாடுகளோட நல்லுறவை வந்து பேணக்கூடிய ஒரு நாடு. அது மட்டும் இல்லாமல் அட் த சேம் டைம் இட் ஹேஸ் டு ஸ்ட்ரென்தன் இட்ஸ் செக்யூரிட்டி டு டிஃபென்ஸ் இட் ஆர்டர் ஃப்ரம் எனி ஃபாரின் அக்ரேஷன். அதே நேரத்தில் அந்நிய ஆக்கிரமிப்பிலிருந்து அண்டை நாடுகளிலிருந்து பார்த்தோம்னா இந்திய எல்லையை வந்து பாதுகாக்கிறதுக்காக இந்தியா வந்து தன்னுடைய பாதுகாப்பை வந்து பலப்படுத்துகிறது. எனவே இந்திய அரசு வந்து பார்த்தோம்னா பாதுகாப்பு துறைக்கு அதிக முன்னுரிமை வந்து அளித்துக்கிட்டு வருது. இந்த லெசனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அவர் கண்ட்ரி, நம்முடைய நாட்டில் வந்து பார்த்தோம்னா பல்வேறு விதமான பாதுகாப்பு படைகளை பற்றி தான் வந்து நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். பாதுகாப்பு அமைப்பினுடைய அவசியம் என்ன? நீடு ஃபார் டிஃபென்ஸ் சிஸ்டம். இந்திய நேஷனல் security is very essential for the political, social and economic development. ஒவ்வொரு நாட்டினுடைய அரசியல், சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு அதனுடைய தேசிய பாதுகாப்பு மிகவும் அவசியமானதாக இருக்குது. இது நாட்டினுடைய அமைதிக்கும் முன்னேற்றத்துக்கும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக வந்து பார்த்தோம்னா இருக்குது. எந்த ஒரு நாடும் வந்து பார்த்தோம்னா பாதுகாப்பு இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த நாடு வந்து அனைத்து துறைகள்லையும் வந்து டெவலப்மெண்ட் முன்னேற்றத்தை வந்து பார்த்தோம்னா காணக்கூடியதாக இருக்குது. இந்தியன் டிஃபென்ஸ் சர்வீஸ், இந்தியாவினுடைய பாதுகாப்பு சேவைகள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பீயிங் த ஹெட் த ஸ்டேட் ஆக்கியூபைஸ் த ஹையஸ்ட் பொசிஷன் இன் அவர் டிஃபென்ஸ் ஆர்கனைசேஷன். இந்திய குடியரசுத் தலைவர் தான் நாட்டின் தலைவராகவும் நமது பாதுகாப்பு அமைப்பில் மிக உயர்ந்த பதவி நிலையை வைக்கக்கூடியவரும் வந்து பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஹீ இஸ் த சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் த ஆர்ம்டு ஃபோர்ஸ் இன் இந்தியா. அவர் தான் வந்து பார்த்தோம்னா இந்திய ஆயுத படைகளினுடைய தலைமை தளபதியாகவும் வந்து இருக்கிறாரு. அடுத்தது செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இன் இந்தியா கேன் பி டிவைடட் இன்டு. இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா பாதுகாப்பு படைகளினுடைய பிரிவுகள் வந்து என்னென்ன பிரிவுகள் வந்து பார்த்தோம்னா இருக்குது. இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ், இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா ஆயுதப்படை அப்படின்னு வந்து பார்த்தோம்னா தேர் ஆர் பிரைமரி ஃபோர்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் கண்ட்ரி, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் அண்டு கோஸ்ட் கார்டு. இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா ஆயுதப்படை அப்படின்னு சொல்லக்கூடியது இராணுவப்படை, கடற்படை, விமானப்படை, கடலோரப்படை. இதை வந்து பார்த்தோம்னா இந்த படைகளை வந்து உள்ளடக்கியது தான் முதன்மை படைகள் அப்படின்னு வந்து நாம் சொல்கிறோம். இது பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் வந்து செயல்படக்கூடிய ஒன்று. அடுத்தது பாராமிலிட்ரி ஃபோர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா துணை இராணுவ படைகள் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அசாம் ரிஃபீஸ், ஸ்பெஷல் ஃபாரின்டர் ஃபோர்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா துணை இராணுவ படைகளாக வந்து நம்ம சொல்கிறோம். அடுத்தது மத்திய ஆயுத காவல் படைகள், சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், ஐடிபிஎஃப், சிஐஎஸ்எஃப், எஸ்எஸ்பி, இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அதற்கு கீழே வந்து இயங்கக்கூடிய மத்திய ஆயுத காவல் படை அப்படின்னு வந்து சொல்கிறோம். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழே வந்து செயல்படக்கூடியது. சிஏபிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய படைப்பிரிவுகள் வந்து பார்த்தோம்னா தங்களுக்குள் ஒதுக்கப்பட்ட பணிகளுக்கு ஏற்றவாறு இராணுவம் மற்றும் காவல்துறையுடன் வந்து இணைந்து செயல்படக்கூடிய ஒன்றா வந்து
இருக்குது. இதில் பிஎஸ்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு வந்து பார்த்தோம்னா த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். எஸ்எஃப்எஃப்எஃப் அப்படின்னா த ஸ்பெஷல் ஃபாரின்டர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஐசிஜி அப்படின்னு வந்து பார்த்தோம்னா தி இந்தியன் கோஸ்டல் கார்டு. என்சிசி அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நேஷ்னல் கேடட் கார்ப்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இதில் சிஆர்பிஎஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா த மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் சிஆர்பிஎஃப் இஸ் டு எனேபிள் டு கவர்மெண்ட் டு மெயின்டைன் ரூல் ஆஃப் லா, பப்ளிக் ஆர்டர் அண்டு இன்டர்நேஷ்னல் செக்யூரிட்டி டு பிரசன்ஸ் நேஷனல் இன்டெகிரிட்டி அண்டு ப்ரமோட் சோசியல் ஹார்மோனி. இது வந்து பார்த்தோம்னா சிஆர்பிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது சொல்கிறோம். சிஆர்பிஎஃப் அப்படின்னு வந்து சொல்லக்கூடியது மத்திய ரிசர்வ் காவல் படையினுடைய சிறு குறிப்பு தான் வந்து பார்த்தோன்னா அந்த மாதிரி சொல்கிறோம். இது வந்து பார்த்தோன்னா முக்கியமான நோக்கம் தேசிய ஒருமைப்பாட்டை வந்து காப்பதற்கும் சமூக நல்லிணக்கத்தை வந்து ஊக்குவிக்கிறதுக்காகவும் சட்டத்தின் விதி, பொது ஒழுங்கு, சர்வதேச பாதுகாப்பு இதெல்லாம் பராமரிக்கிறது தான் வந்து பார்த்தோம்னா இதை வந்து நாம் சொல்லக்கூடியது சிஏபிஎஃப் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போ செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் வந்து பார்த்தோம்னா 3 டைப்ஸை வந்து பிரிக்கிறோம். இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ், அடுத்தது பாராமிலிட்ரி ஃபோர்ஸ், சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா 3 டைப்ஸாக வந்து பார்த்தோம்னா பிரிக்கிறோம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா இந்திய ஆயுதப்படையை வந்து கௌரவிக்கிறதுக்காக தனியாக வந்து பார்த்தோம்னா இந்திய ஆயுதப்படையை வந்து கௌரவிக்கிறதுக்காக த நேஷ்னல் வார் மெமோரியல் இஸ் மோனோமெண்ட் பில்ட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டு ஹானர் த இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். த மெமோரியல் இஸ் ஸ்பெஷல் ஓவர் 40 acres இன் லேண்ட் அண்ட் த பில்ட் அரவுண்ட் த எக்ஸிஸ்டிங். இது வந்து பார்த்தோம்னா டெல்லியில் இந்தியா கேட்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தோம்னா 40 ஏக்கர் பரப்பளவில் வந்து அமைச்சிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தோம்னா நேஷ்னல் வார் மெமோரியல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நாட்டில் வந்து பார்த்தோன்னா போரின் போது வீர மரணம் அடைந்த அந்த வீரர்களினுடைய நினைவாக வந்து பார்த்தோம்னா தியாகம் செஞ்சதுக்காக இந்திய இராணுவ வீரர்களுடைய பெயர் நினைவு சின்னம் வந்து பார்த்தோம்னா அந்த சுவரில் வந்து கல்வெட்டில் வந்து எழுதி அந்த 40 ஏக்கர் இருக்கக்கூடிய அந்த பரப்பளவில் வந்து பார்த்தோம்னா அதில் கௌரவிக்கிறதுக்காக ஒரு பிளேஸ் வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க. அதான் வந்து பார்த்தோம்னா இந்திய அரசால் தேசிய போர் நினைவு சின்னம் நேஷனல் வார் மெமோரியல் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இது வந்து இந்தியாவில் இந்தியா கேட்டுக்கு பக்கத்தில் வந்து இருக்குது. அப்போ பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் வந்து பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்றா இருக்குது. பாதுகாப்பு தான் வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் வந்து சோசியல் அண்ட் எக்கனாமிக், அடுத்தது வந்து பார்த்தோம்னா பொலிட்டிக்கல், இது வந்து டெவலப் ஆகணும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அதுக்கு வந்து பாதுகாப்பு செக்யூரிட்டி அப்படிங்கிறது வந்து அவசியம். அதை வந்து 3 டைப்ஸாக பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்திய ஆயுதப்படைகள், துணை இராணுவப்படை, அடுத்து மத்திய ஆயுத காவல் படைகள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இந்தியாவினுடைய ஆயுதப்படைகள் அப்படிங்கிறது என்ன, அதில் என்னென்ன பிரிவுகள் வரும் அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகே, பை, தேங்க்யூ.